மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது. அமைதியான அந்த இரவில் ஒரு சிறிய வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீடு புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்ற தெனாலிராமனின் வீடு. அந்த இரவு சாதாரணமான இரவில்லை. ஒரு திருடன் மெதுவாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் யாரும் கவனிக்காமல் உள்ளே வந்து மதிப்புள்ள பொருட்களை தேட ஆரம்பித்தான். ஆனால் அந்த வீட்டிலிருந்த தெனாலிராமன் மிகவும் கூர்மையான அறிவாளி. அவர் அந்த திருடனை கவனித்தார். உடனே ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அவருக்கு தோன்றியது. அவர் சத்தமாக பேச ஆரம்பித்தார். வீட்டிலிருக்கும் பொருட்களை பாதுகாப்பாக வைக்கப் போவதாக கூறுவது போல. அந்த வார்த்தைகள் திருடன் காதில் விழுந்தன. அதை கேட்ட திருடன் ஒரு பெரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டதாக நினைத்தான். அவன் உடனே வீட்டின் பின்புறமிருந்த கிணற்றை நோக்கி ஓடினான். இரவு முழுவதும் அவன் ஓயாமல் உழைத்தான். தண்ணீரை எடுத்து எடுத்து கிணற்றை காலியாக்க முயன்றான். அவன் நினைத்தது ஒன்றே, கிணற்றுக்குள் பெரிய செல்வம் இருக்கிறது என்று. நட்சத்திரங்கள் மங்கிக் கொண்டு காலை வெளிச்சம் மெதுவாக பரவத் தொடங்கியது. அந்த நேரத்தில் கிணறு கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. அப்போது தெனாலிராமன் வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தார். அவர் அமைதியாக சிரித்தார். ஏனெனில் அவர் யோசனை வெற்றி பெற்றது. திருடன் இரவு முழுவதும் உழைத்தாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்காக ஒரு நல்ல வேலை நடந்துவிட்டது. கிணறு சுத்தமாகிவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? பெரிய பிரச்சனைகளையும் கூட புத்திசாலித்தனமாக யோசித்தால் எளிதாக சமாளிக்க முடியும். அதனால் எப்போதும் அமைதியாக யோசிக்கவும், புத்திசாலித்தனமாக மடக்கவும். For more videos, please subscribe.